Don't waste your first 1000. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம லைஃப்ல எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ண 1000 rupees இருக்கட்டும், இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ண போற 1000 rupees இருக்கட்டும், அமௌண்ட் சின்னதா இருக்கலாம், பட் அது எடுக்கிற டிசிஷன் ரொம்ப பெருசு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடு கட்டும் போது நம்ம வைக்கிற ஃபர்ஸ்ட் பிரிக் கரெக்டான பிளேஸ்ல வச்சாதான் ஹோல் பில்டிங்கே ஸ்ட்ராங் ஆகும். அதே ஃபர்ஸ்ட் பிரிக்கை தப்பான பிளேஸ்ல வச்சீங்கன்னா ஹோல் ஃபவுண்டேஷனை வீக் ஆயிரும். வெல், எக்ஸாக்ட்லி இன்வெஸ்டிங்கும் அதே மாதிரி தான். ஆனா ஆல்மோஸ்ட் எல்லாருமே எங்கிட்ட கேட்குற ஒரே கொஸ்டின், சார் என்னோட ஃபர்ஸ்ட் 1000 rupees நான் எங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், பிரதர் என்னோட ஃபர்ஸ்ட் 1000 rupees நான் எங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், கோல்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட், எக்ஸெட்ரா. பட் இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் பின்னாடி இருக்கிற தாட் ப்ராசஸ் என்ன தெரியுமா? ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கிற அசட் எது? ஆனா இந்த தாட் ப்ராசஸே தப்பு தானே. எல்லா அசட்டும் ஒரே பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணல, ஒவ்வொரு அசட்டும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ லாங் ஸ்டோரி ஷார்ட், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் எல்லா இன்வெஸ்டர்ஸுமே பண்ற பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்ன? கோல்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட், இந்த மாதிரி ஒவ்வொரு அசட்டுடைய ரியல் பர்பஸ் என்ன, அண்ட் அதை நீங்க இப்போ யூஸ் பண்ணணும். யூ வில் பி கெட்டிங் அன் அசட் பிரமிட் ஃப்ரேம் ஒர்க் விச் சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸ் ஃபாலோ. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, உங்களுடைய ஃபர்ஸ்ட் 1000 rupees எப்படி கரெக்டான ஆர்டர்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படின்ற ஒரு ஃபுல் ரோட் மேப் உங்களுக்கு கிடைக்கும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒன்ஸ் நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணுங்க, 10,000 rupees இன்வெஸ்ட் பண்ணுங்க, லேக் 10 lakh கூட இன்வெஸ்ட் பண்ணுங்க. எந்த அசட்டை எந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணணும், யூஸ் பண்ணணும்ன்றத நீங்களே கான்ஃபிடென்ட்டா டிசைட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஓகே, ஸோ வில் டிஸ்கஸ் எவ்ரி திங் இன் சிம்பிள் டர்ம்ஸ். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம ஒருத்தர்கிட்ட போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ப்ரோ ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, எஃப்டி எக்ஸெட்ரா, ரைட்? இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அட்வைஸ் கொடுப்பாங்க, ரைட் ஐயோ? பட் ஆனா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க எனக்கு. இப்போ நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போனோம்னா ப்ராப்ளம் என்ன அப்படின்ட்டு தெரியாமையே அவர் மெடிசன் கொடுப்பாரா? இல்ல. ஓகே, இன்ஜினியர் ஃபவுண்டேஷன் போடாம ரூஃபை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாரா? இல்ல. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ல மட்டும் ஏன் கோல் என்னன்னே தெரியாம அசட்டை நம்ம சூஸ் பண்றோம்? கோல்டா, ஸ்டாக் மார்க்கெட்டா, மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லிட்டு. வை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் திஸ் ஹேப்பன்ஸ்? பிகாஸ் நம்ம எந்த அசட் பெஸ்ட்னு கேட்குறோமே தவிர்த்து நம்ம கோலுக்கு எந்த அசட் பெஸ்ட்னு நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சனுக்கு ஒரு அசட் ஃபென்டாஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கலாம், அதே அசட் ஒரு பர்சனுக்கு வேர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். 22 years old ஒரு பர்சன் இப்பதான் அவருடைய ஃபர்ஸ்ட் சேலரி வாங்கியிருக்காரு. அவர்கிட்ட எந்த ஒரு எமர்ஜென்சி சேவிங்ஸுமே இல்லை, ஆனா ஒரு ரியல் எஸ்டேட்ல வாங்குறாரு. அது கரெக்டா? இல்ல. ஓகே, நம்பர் 2, 50 years old பர்சன், ரிட்டையர்டு பர்சன், அவருக்கு ரெகுலர் இன்கம் தேவை. அவரு 100% ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாரு. கரெக்டா? அகெயின் இல்ல. இப்ப நான் சொன்ன ரெண்டு அசட்டுமே தப்பா? ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றது தப்பா? இல்லையே. ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது தப்பா? இல்லையே. அப்போ அசட்ஸ் தப்பு கிடையாது, நம்மளுடைய கோலுக்கு கரெக்டான பர்பஸை சர்வ் பண்ற அசட்டை தெரியாம இன்வெஸ்ட் பண்றது தான் இஸ் த பிக்கெஸ்ட் மிஸ்டேக். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? சும்மா ஃபைனலா இந்த செக்ஷனை ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் வச்சு முடிச்சிடறேன். பிகாஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இன்வெஸ்டர்ஸ் பண்ற பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்ன. பிகாஸ் there will be lot of பிக்னஸ், நிறைய பிக்னஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பேஸ் கிளியர் ஆயிடணும், அண்ட் தட் இஸ் வாட் யுவர் பிரதர் விஷஸ். அதாவது குக்கிங்ல சால்ட்டும் இம்பார்ட்டன்ட் தான், சுகரும் இம்பார்ட்டன்ட் தான். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ட் தானே. அதுக்குன்னு போயிட்டு டீல போய் சால்ட் போட முடியுமா? இல்ல சாம்பார்ல போயிட்டு சுகர் போட முடியுமா? யூ கான் டூ இட். கரெக்டா? சால்ட்டும் சுகரும் கரெக்டான இன்கிரீடியன்ட் தானே, இம்பார்ட்டன்டான இன்கிரீடியன்ட் தானே. அப்போ இன்கிரீடியன்ட் தப்பு கிடையாது, யூஸ் பண்ற இடம் தான் தப்பு. யூ காட் இட். ஸோ த இம்பார்ட்டன்ட் லேர்னிங் விச் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ், நம்ம கோலுக்கு கரெக்டான பர்பஸை சர்வ் பண்ற அசட்டை சூஸ் பண்ணிட்டு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், ரைட்? பிகாஸ் நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னது? தங்களுடைய கோலுக்கு கரெக்டான பர்பஸை சர்வ் பண்ற அசட்டை தெரியாமையே இன்வெஸ்ட் பண்றது.
உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஓகே, now we'll go to the next section. ஓகே, இப்போ உங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் பண்ற பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, ஓகே. இப்போ ஒவ்வொரு அசட்டுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் பர்பஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தால, இப்போ இந்த செக்ஷன்ல your basics will be completely clear. See brothers and sisters, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் சே நீங்க வந்து ஒரு கம்பெனியோட ஓனர்னு வச்சுக்கலாம். ஓகேவா? உங்ககிட்ட செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க, சேல்ஸ் பீப்புள் இருக்காங்க, அக்கௌண்டன்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம சேல்ஸ் பீப்புள் கிட்ட போயிட்டு, நான் சொல்றதை நல்லா கேளுங்க, எக்ஸாம்பிள் ஒரே மாதிரி இருக்கும் பட் சேம் கிடையாது, டிஃப்ரெண்ட் கான்செப்ட் வேற. சேல்ஸ் பீப்புள் கிட்ட போயிட்டு நம்ம ஒரு செக்யூரிட்டி கார்டு கிட்ட சொல்ற நைட் டியூட்டியை நம்மளால பார்க்க சொல்ல முடியுமா? முடியாது. அதே மாதிரி ஒரு செக்யூரிட்டி கார்டு கிட்ட சேல்ஸ் டார்கெட் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. நான் என்ன சொல்ல ட்ரை பண்றேன் அப்படின்னா, ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ், ரைட்டா? வெல், அசட்ஸுக்கும் எக்ஸாக்ட்லி அப்ளைஸ் த சேம் பிரின்சிபல். பட் ஆனா நிறைய பேர் பண்ற பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்னது? எல்லா அசட் கிட்ட இருந்தும் ஒரே எக்ஸ்பெக்டேஷன். என்ன எக்ஸ்பெக்டேஷன்? ஐ ஹோப் யூ நோ தட். கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்போ லெட் மீ சேஞ்ச் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் கம்ப்ளீட்லி. இதை இப்போ நான் சொல்ற பாயிண்ட்டை ஹேவ் தட் இன் யுவர் மைண்ட் லாக்ட். ஓகேவா? இது என்னைக்குமே எப்படி சொல்றது, ஒரு ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் இன்வெஸ்டிங் கூட சொல்லலாம். ஜஸ்ட் நல்லா நான் சொல்றது கவனமா கேளுங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட், இப்போ நான் ஒன்னொன்னா சொல்றேன், கேட்டுட்டே போங்க. கேஷ் என்னது? இது பேரு எமர்ஜென்சி எம்ப்ளாயி. ஓகே. எஃப்டி கேட்டுட்டே போங்க. சேஃப்டி எம்ப்ளாயி. கோல்டு ப்ரொடெக்ஷன் எம்ப்ளாயி. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லாம் தெரியல, இந்த நிஃப்டி, சென்செக்ஸ், வாட் எவர் இட் இஸ். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். வெல்த் பில்டர் எம்ப்ளாயி. ஸ்டாக்ஸ். வெல்த் மல்டிப்ளையர் எம்ப்ளாயி. பிசினஸ் இன்கம் கிரியேட்டர் எம்ப்ளாயி. இது ஓகே, இது வந்து பியாண்ட் இட். பட் இப்போ நம்ம என்ன பார்த்தோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? யூ வில் சே அசட்ஸ். பிரதர், ஆமா எல்லாமே அசட்ஸ் தான். பட் நம்ம அசட்ஸை பார்க்கல, நம்ம போர்ட்ஃபோலியோல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸை பார்த்தோம். யூ காட் இட்? வி ஆர் நாட் சீயிங் அசட்ஸ். சேஞ்ச் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். உங்க போர்ட்ஃபோலியோல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸை நீங்க பாத்தீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கம்பெனி க்ரோ ஆகணும்னு வச்சுக்கோங்க, அந்த கம்பெனியில இருக்கிற ஒவ்வொரு பர்சனுக்கும் கரெக்டான ஜாபை கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய வெல்த் க்ரோ ஆகணும்னு வச்சுக்கோங்க, உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கிற எம்ப்ளாயிஸுக்கு கரெக்டான ஜாபை கொடுக்கணும். யூ காட் இட்? ஐ ஹோப் உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் தீஸ் ஆல் திங்ஸ்ல இட் வில் சேஞ்ச் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ அதனால இதுக்கப்புறம் எந்த அசட் ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு கேட்காதீங்க. ஏன் போர்ட்ஃபோலியோல இந்த அசட் என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு? இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஆன்சர் தட், then you are ahead of many people. Okay va? Basics are completely clear. இப்போ நம்ம pyramid framework and finally 1000 rupees roadmap means whatever amount you are investing and the roadmap follow பண்ணீங்கன்னா you will have complete clarity. ஓகே பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு அசட்டுடைய ரியல் பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சு, ரைட்டா? பட் அதை விட ஒரு இம்பார்ட்டன்டான திங் இருக்கு. ஸோ அதுக்கும் நான் சேம் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். நம்ம ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்ல, ஃபர்ஸ்ட் நீங்க மார்க்கெட்டிங் டீம் ஹையர் பண்ணுவீங்களா இல்ல சேல்ஸ் டீம் ஹையர் பண்ணுவீங்களா? ரெண்டுமே கிடையாது, ரைட்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் பேசிக் ஆப்ரேஷன்ஸை ஸ்ட்ராங் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் growth பத்தி யோசிப்போம், கரெக்டா? அதே மாதிரி தான் இன்வெஸ்டிங்லயும் ஒரு அசட் பிரமிட் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. ஸோ லெட் மீ இன்ட்ரடியூஸ் தட் ஃபர்ஸ்ட் ஃபார் யூ ஆல். ஓகேவா? இந்த அசட் பிரமிட் ஃப்ரேம் ஒர்க் என்ன நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ணணும், ரைட்? அதுக்கப்புறமா தான் நம்ம growth பக்கம் போகணும். ஓகேவா? இது எல்லாமே மென்டல் ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஓகேங்களா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ஐ லெட் யூ நோ வை இதெல்லாம் நான் சொல்றேன் லாஸ்ட்ல. பட் நம்ம முதல்ல இதை முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட், எமர்ஜென்சி ஃபண்ட். தட் இஸ் வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதுல, ரைட்டா? நெக்ஸ்ட், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். கடைசியா நான் சொல்றேன். நெக்ஸ்ட் என்னது? கோல்டு. அதுக்கப்புறமா டைரக்ட் ஸ்டாக்ஸ். அதுக்கப்புறமா பிசினஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ். ஓகேவா? யூ அண்டர்ஸ்டுட் திஸ் ஃப்ரேம் ஒர்க்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க? ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் நம்ம பில்ட் பண்றோம். அதுக்கப்புறமா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன்ல, வெல்த் பில்டர். அதுக்கப்புறமா கோல்டு, நம்மளுடைய வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் அதிகமான ரிஸ்க் எடுக்கிறோம் டைரக்ட் ஸ்டாக்ஸுக்கு. அதுக்கப்புறமா பிசினஸ், ரியல் எஸ்டேட், அதெல்லாம் அப்பர் ஹைல. ஓகேவா? பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். இது கீழே இருக்கு அப்படின்றதுக்காக இது லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் அசெட் கிடையாது, இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அசெட். பட் நிறைய பேருடைய பார்வை எங்க போகுது? இப்போ யாராச்சும் உங்ககிட்ட வந்துட்டு நான் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன் டைரக்டா, ஃபர்ஸ்ட் டைம் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல, ஓகே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் ஃபைன், பட் டைரக்ட் ஸ்டாக்ஸ் ஒரு நாலேஜ் எல்லாம் பண்றது இட்ஸ் நாட் அட்வைசபிள், கரெக்டா? ஸோ டைரக்டா உங்களுடைய பார்வை எங்க போகுது? டைரக்டா
their view will be on the top. But that is wrong. எது ரைட்டு? See, if you want to be a successful investor, you have to build step by step. Emergency fund is the base. Illana basement weak. You have to first do this. Then slowly move to index funds, gold, broaden your knowledge, then slowly you invest. உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நான் அந்த 1000 rupees ரோட் மேப், see not only 1000, okay, whatever amount which you are investing, நான் ஒரு least amount எடுத்துக்கிட்டேன், so that even a person who is just starting out இருக்காருல அவருக்கு கூட கிளியரா புரிஞ்சிடணும் அப்படின்றதுக்காக நான் 1000 எடுத்துக்கிட்டேன். so whatever x amount you guys have, the framework is same, ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நல்லா இமேஜின் பண்ணுங்க, இப்போ நம்ம எப்படி பண்றோம், ஒரு 1000 rupees இல்லை வாட் எவர் எக்ஸ் அமௌண்ட் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்றது, ஒரு இன்வெஸ்டிங் அப்ரோச்னு ஒன்று இருக்கணும்ல, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இப்போ நான் சொல்ல போறது இல்லை, நான் ஃப்ரேம் ஒர்க்கும் கொடுத்துட்டேன், நம்மளுடைய அசட் அதுதான் நம்ம ஒர்க்கிங் எம்ப்ளாயிஸ் இந்த போர்ட்ஃபோலியோ அதையும் கொடுத்துட்டேன். இப்போ நீங்க எனக்கு சொல்லுங்க, இப்போ நம்ம கிட்ட 1000 rupees இல்லை 10,000 rupees வாட் எவர் வி ஹேவ், வாட் வி ஹேவ் டு டூ ஃபர்ஸ்ட்? ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நோ. உங்ககிட்ட காசு இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ணுங்க. எமர்ஜென்சி ஃபண்ட், சி எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து பேசிக்கா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு 3x இருந்து 6x ஆஃப் யோர் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இருக்கணும் அப்படின்னு. சி பிரதர்ஸ், இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான திங், இப்போ நான் இது எல்லாமே சொல்லி தரேன்ல, ஓகே? சி இந்த வீடியோட டைட்டில் என்னது? 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் வந்துட்டுல 1000 rupeesல இந்த ETFஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த செக்டார்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஐ கேன் ஈஸிலி மேக் இட். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ போயிட்டு இருக்கலாம், அவ்வளோ நேரம் போறதுக்கு சான்ஸே கிடையாது. இந்த வீடியோ போற வியூஸை விட அதிகமாக போகும் அந்த வீடியோ. பட் நான் அது பண்ணனா இட் வில் பி லைக், எப்படி சொல்றது, நான் டேரக்டா உங்ககிட்ட ஃபிஷ்ஷை கொடுத்துட்ற மாதிரி, என்ன ப்ரோ இதுதான் ஃபிஷ், என்ன பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இதுதான் ஃபிஷ். பட் தட் ஓன்ட் ஒர்க் அவுட், நான் டெஃபினட்டா சொல்றேன். பட் இஃப் யூ லேர்ன் ஹவு டு ஃபிஷ், இஃப் யூ லேர்ன், ஓகே இது நான் ஏன் பண்றேன்னா இதுக்காக பண்றேன், இது நான் வை புரிஞ்சிருச்சுன்னா, யூ டோன்ட் நீட் எனி ஒன், நாட் ஈவன் மீ. You understood? That is my motive. That's why I'm explaining all these stuffs. Whereas directa இந்த ETFs எல்லாம் கொடுத்து இந்த next 5 years இதுதான் கவர்மெண்ட் பிளானிங், இங்க தான் பூம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் the step by step approach தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் even a beginner, if he watches this video, இதுதான் that person உடைய லாஸ்ட் வீடியோவா இருக்கணும் இன்வெஸ்டிங் உடைய அப்ரோச் படி. So that is my ultimate goal of this video. So எவ்வளவு லென்த்தா போகுதுன்னு I genuinely don't know. நான் ரொம்ப ஷார்ட் வீடியோவா இருக்கணும்னு நினைச்சேன், பட் that's why I'm explaining. ஓகே, புரிஞ்சிருச்சா? ஸோ இது வந்துட்டு 3x to 6x ஆஃப் யர் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சப்போஸ் பேர் மினிமம் என்ன தெரியுமா, ஒரு XX அமௌண்ட், ஓகே, அந்த XX அமௌண்ட் என்னென்ன இருக்கலாம், சிலருக்கு அது ஒரு 30,000 இருக்கலாம், 40,000 இருக்கலாம், 20,000 இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு எப்படி சொல்றது, it should be a liquid cash, available cash, anytime, any emergency you should be able to take that. This I learned from my dad, ஓகேவா? இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் என்னைக்குமே இருக்கணும், அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருக்கணும், அது இருக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் அதை நீங்க பில்ட் பண்ணிட்டீங்களா, அட்லீஸ்ட் என் அக்கௌண்ட்ல ஒரு எப்படி சொல்றது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 15,000 25,000 வாட் எவர் இட் இஸ், அந்த ஒரு அக்கௌண்ட் நான் தொடவே மாட்டேன், அது பேஸாவே இருக்கும். தட் இஸ் மை எமர்ஜென்சி ஃபண்ட், அட்லீஸ்ட் ஃபார் எனி கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி, ரைட்? அதாச்சும் பில்ட் பண்ணுங்க. பேர் மினிமம் இல்லை. சப்போஸ் 3x 6xன்றது அல்டிமேட், ஆர் எல்ஸ் கோ ஃபார் அட்லீஸ்ட் தட். பிஃபோர் தட் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. காட் இட்? Then you go to index funds. Index funds na நம்ம நிஃப்டி, சென்செக்ஸ், இதெல்லாம் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை ட்ராக் பண்ற இண்டிசஸ், ஓகேவா? இதுல எப்படி பிரதர் இன்வெஸ்ட் பண்றது, அதை நம்ம செப்பரேட் வீடியோல பார்க்கலாம். பட் தேர் ஆர் n நம்பர் ஆஃப் ETFs, ஓகே? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வேணும்னா நான் சைட்ல ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்றேன். இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்க எங்க போகலாம், கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்ட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, மல்டிபிள் வேஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் இருக்கு. அதுல நம்ம ஒன்ஸ் அகைன் ETFs வேல இன்வெஸ்ட் பண்ணலாம். வாட் எவர் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட், நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் ஜஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் சொல்றேன். அதுக்கப்புறமா you have built a foundation, you have built a base exposure to Indian stock market, then உங்ககிட்ட கோல்டு இருக்கு போர்ட்ஃபோலியோல, தென் இப்போ நீங்க கொஞ்சமா ரிஸ்க் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். டைரக்ட் ஸ்டாக்ஸ்ல இப்போ பாருங்க, இவ்வளோ ஸ்டெப்ஸ் முடிச்சுட்டு தான் நீங்க இங்க வரணும். இன்வெஸ்ட்மெண்ட் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன், டைரக்டா நான் போய் ஸ்டாக்ஸ் வாங்குவேன். தட் இஸ் ராங். This is important, then you come here. Slow explore பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த ஸ்டாக் ஏன் வேல்யூபிளா இருக்கு, இந்த ஸ்டாக் ஏன் சீப்பா இருக்குது, எல்லாத்தையுமே பாருங்க. டூ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், ஸ்லோலி யூல் கெட் டு நோ. ஓகே, அதுக்கப்புறமா டைரக்ட் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் செக்டர்னா HDFC, whatever it is, அதே மாதிரி வேற என்ன இருக்கு, IT செக்டர்ல there are n number of stocks, கரெக்டா? இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்ஸ்ல எதுவுமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ், டைரக்ட் ஸ்டாக்ஸ். அதுக்கப்புறமா தான் ஃபியூச்சர்ல யூ கேன் கோ டு த அதர் பார்ட்ஸ் லைக் ரியல் எஸ்டேட் ஆர் பிசினஸ், whatever it is. அதெல்லாம் comes after all these steps. இதெல்லாமே ஒரே நாள்ல நடக்குது, ரைட்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா யூ ஹேவ் டு பில்ட் இட்.
then only you are doing a correct job. Okay va? No matter what you are investing, this is the approach you have to follow, brothers and sisters. Okay va? Initial first, okay, after some time you would have built this, அதுக்கப்புறமா நீங்க இதுல கான்சென்ட்ரேட் பண்றதுல தப்பு கிடையாது. ஓகேவா? திஸ் இஸ் த ஃப்ரேம்வொர்க். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா நான் என்ன சொல்றேன் கிளியரா? ஸோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த வீடியோவை இந்த மொமெண்ட் வரைக்கும் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா யூ வுட் ஹேவ் லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். நிறைய இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ் நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்க. இந்த வீடியோவை ஈவன் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல கூட தெரியாது அந்த பர்சனுக்கு கூட டாட் டு டாட் ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கணுன்றதுக்காக தான் ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் கிரவுண்ட் லெவல். ஓகேவா? சி இந்த மொமெண்ட் வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே யூ வுட் ஹேவ் அண்டர்ஸ்டுட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். என்னது? ஒவ்வொரு அசட்டுக்கும் ஒரு தனி பர்பஸ் இருக்கு. அந்த பர்பஸை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ரேண்டமா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஃப்ரேம் ஒர்க்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ உங்க போர்ட்ஃபோலியோல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா டைரக்டா ஒரு 10 ரேண்டம் ஸ்டாக்ஸ் இருக்கக்கூடாது, ரைட்? இட் ஷுட் பி ப்ராப்பர்லி டைவர்சிஃபைட். கோல்டு வச்சிருக்கீங்களா உங்க போர்ட்ஃபோலியோல? ஏன் வச்சிருக்கீங்க? அதோடைய பர்பஸ் என்ன? தட் ஷுட் பி நோன். சரி, ஓகே, நான் இந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன், ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்றேன், மிட் கேப்ல இன்வெஸ்ட், வாட் எவர் இட் இஸ். ஓகே, புரியலன்னா விட்டுருங்க, நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். பட் இது இருக்குன்னா பார்க்கும்போது ஓகே, இதுக்கு இதோடைய பர்பஸ், இந்த பர்டிகுலர் பேஸ்கெட் இதோடைய பர்பஸ், அந்த பர்பஸ் கிளியரா இருக்கணும். அது என்ன ஜாப் பண்ணுது உங்க போர்ட்ஃபோலியோ, அது கிளியரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, யூ ஆர் ஃபார் அஹெட் ஆஃப் மெனி பீப்புள். ஓகேவா? ஜஸ்ட் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகேவா? பிகாஸ் இது லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் பத்தி பேசுறோம். ஸோ அதனால வீடியோ கொஞ்சம் லாங்கா போன பிரச்சனை இல்லை. அதாவது வெல்த் வந்துட்டுல நம்ம இந்த ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்ணி 100% யூ கேன் பில்ட் இட். ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச், ஃப்ரேம் ஒர்க்ஸை ஃபாலோ பண்ணி தான் வெல்த் பில்ட் பண்ண போடும். ஏன்னா நீங்க எல்லாரும் ஒரு ஃபேமஸான ஒரு டைலாக் கேள்விப்பட்டிருக்கீங்க, கரெக்டா? அதாவது சக்சஸுக்கு பின்னாடி போகாதீங்க, எக்ஸலன்ஸுக்கு பின்னாடி போங்க, சக்சஸ் உங்க பின்னாடி வரும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இன்வெஸ்டிங்லயும் ரிட்டர்ன்ஸுக்கு பின்னாடி போகாதீங்க, சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸுக்கு பின்னாடி போங்க, ரிட்டர்ன்ஸ் உங்க பின்னாடி வரும். ஓகே, யூ காட் இட். வேற எந்த கொஸ்டின்ஸ், எந்த டவுட்ஸ் இருந்தாலும் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம எந்த டாபிக்கை பத்தி பேசலான்றத டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லா பீப்புளும் கமெண்ட் பண்ணீங்கன்னா ஐ வில் கெட் டு நோ. இஃப் யூ ஆர் அ பிகினர் கமெண்ட் பண்ணுங்க, வாட் எவர் இட் இஸ். நம்ம வீடியோ ரெகுலரா பார்த்துட்டு இருக்க பர்சன்ஸ், ஹூம் எவர் இட் இஸ், கமெண்ட் பண்ணுங்க. தென் ஒன்லி ஐ நோ உங்களுக்கு என்ன வேணும் நெக்ஸ்ட் வீடியோல. அதை நம்ம டெஃபினட்டா மேக் பண்ணலாம். பிகாஸ் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ண ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் கிளியரா பிரதர், இப்போ நம்ம சொன்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ்ல இன்னும் கிளியரா இப்போ இதுலலாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி செக்டார்ஸ் எப்படி சூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எப்படி அனலைஸ் பண்ணலாம், அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் இன்னும் டெப்தா. பிகாஸ் இது வந்துட்டு நம்ம ஃப்ரேம் ஒர்க் பில்ட் பண்ணிட்டோம், மீன்ஸ் எப்படி வச்சுக்கோங்க, ஃபவுண்டேஷன்ஸ் நம்ம பில்ட் பண்ணிட்டோம். இப்போ இன்னும் டெப்தா கூட போகலாம், ரைட்டா? ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இருக்கு, அது ரிலேட்டடா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நான் வீடியோ மேக் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம ப்ரீவியஸா இந்த கோல்டு அனாலிசிஸ், சில்வர் அனாலிசிஸ், ஐடி, அதை பத்தின எல்லா அனாலிசிஸ் பத்தியும் நம்ம வீடியோ மேக் பண்ணிருக்கோம். இஃப் யூ வாண்ட் டு வாட்ச் இட், சைட்ல இருக்கு, நீங்க அதை கிளிக் பண்ணுங்க. வில் மீட் தேர். வித் தட், சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ.